ஸோ இந்த தியானம் நீங்கள் சொல்லும் போது இது எப்படி சார் ப்ராக்டிக்கலாக எந்த ஜாப்ல இருக்காங்க இல்லை எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலுமே இதுதான் அதுக்கான ப்ராப்பர் ஃபார்மேட்னா எது சார் சொல்லுங்கள்? தியானத்தில் நிறைய வகை உண்டுமா. பொதுவாக நான் சொல்கிறது 2 வகையான தியானத்தை நான் சொல்லுவேன். ஆரோக்கியத்திற்கான தியானம், ஆன்மீகத்துக்கான தியானம். ஆரோக்கியத்துக்கான தியானத்துக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கிறத பார்க்கணும். பதஞ்சலியில் ஆரம்பித்து, ஸ்ரீஷியில் ஆரம்பித்து, ஈஷாவில் ஆரம்பித்து நிறைய வகையான தியானங்கள் இருக்கிறத பார்க்கணும். ஐ ஃபீல் இது எல்லாமே மோஸ்ட்லி ரிலேட்டட் டு லிமிட்டட் டு ஹெல்த், ஹியூமன் பாடி மைண்டு வரையிலும் தான் ஒர்க் பண்ணுது. ஸ்பிரிச்சுவலாக இன்னும் போக ஆரம்பிக்கல. ஸ்பிரிச்சுவல் டூலாக தான் இவங்க எல்லாருமே மந்திரங்களையும் பூஜைகளையும் யோகங்களையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தெர் இஸ் அதர் ஸ்கூல் ஆஃப் தாட், ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், கிராட்டிடியூட் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இது ஆன்மீகத்துக்கான தியானம். ஒரு சாதாரண மனிதனை இந்த தியானத்தின் மூலமாக ஒரு எனர்ஜைஸ்டு பர்சனாக ஃபுல்லி ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்டாக எப்படி மாற்ற முடியும்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த தியான முயற்சிகள். ஐ ப்ராக்டிஸ் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்.